அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பான அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். தொழிலாளர் சந்தையை ஒழுங்குபடுத்த ஃப்ரீலான்ஸ் விசா முறையை நோக்கி குவைத் நகர்கிறது. முக்கியமான ஒரு தகவலை பற்றி அரப் டைம்ஸ் வெளியிட்டிருக்கிறாங்க. அது என்னென்னு பார்க்கலாமா? தொழிலாளர் சந்தையை ஒழுங்குபடுத்துவதற்கும் வதிவிட அனுமதிகளில் வர்த்தகத்தை அகற்றுவதற்கும் ஒரு பரந்த சீர்திருத்த இயக்கத்தின் ஒரு பகுதியாக குவைத் அதிகாரிகள் ஒரு புதிய ஃப்ரீலான்சர்ஸ் விசா முறையை அறிமுகப்படுத்துவதை நோக்கி நகர்கின்றனர். இது வெளிநாட்டவர்கள் ஒரு பாரம்பரிய ஸ்பான்சர் இல்லாமல் கட்டமைக்கப்பட்ட மற்றும் சட்டபூர்வமாக ஒழுங்குபடுத்தப்பட்ட கட்டமைப்பின் கீழ் சுயாதீனமாக வேலை செய்ய அனுமதிக்கும் தனியார் துறை பிரதிநிதிகளுடனான சமீபத்திய சந்திப்பின் போது குவைத்தினுடைய முதல் துணை பிரதமரும் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபா அவர்கள் இந்த திட்டத்தை அறிவித்தார். இது வணிக வட்டாரங்கள் மற்றும் சமூக ஊடக தளங்களில் பரந்த விவாதத்தை தூண்டியது. ஒழுங்குபடுத்தப்படாத தொழிலாளர் குடியிருப்பு தரகு மற்றும் உயர்த்தப்பட்ட தினசரி ஊதியம் குறித்த நீண்டகால கவலைகளை நிவர்த்தி செய்வதை நோக்கமாக கொண்டது இந்த முயற்சி. சில சந்தர்ப்பங்களில் அடிப்படை சேவைகளுக்கு 25 தினார் அல்லது அதற்கு மேல் எட்டுவதாக கூறப்படுகின்றது. தற்போதைய அமைப்பின் விமர்சகர்கள் மேற்பார்வையை இல்லாதது, சீரற்ற தரநிலைகள் மற்றும் வரையறுக்கப்பட்ட பொறுப்பு கூறலுக்கு வழிவகுப்பதாக வாதிடுகின்றனர். அதே நேரத்தில் புதிய அணுகுமுறையின் ஆதரவாளர்கள் ஒழுங்குபடுத்தப்பட்ட ஃப்ரீலான்ஸ் விசா குடியிருப்பு வெளிப்படை தன்மையை மேம்படுத்தும், தொழிலாளர்களை சுரண்டலில் இருந்து பாதுகாக்கும் மற்றும் சேவை தரத்தை மேம்படுத்தும் என்றும் நம்புகின்றனர். ஆரம்ப வழிகாட்டுதலின்படி முன்மொழியப்பட்ட அமைப்பின் முதல் கட்டம் எளிய தொழில்களில் கவனம் செலுத்தும், புதுப்பித்தல் மற்றும் ஒழுங்குமுறை தேவைகளுக்கு இணங்குவதற்குட்பட்டு வருடாந்திர கட்டணங்கள் 750 முதல் 1000 தினார் வரை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. சமர்ப்பிக்கப்பட்ட குடியிருப்பு முகவரியை பதிவு செய்தல், அங்கீகரிக்கப்பட்ட மின்னஞ்சல் கணக்கை வழங்குதல், தெளிவான தனிப்பட்ட தரவை சமர்ப்பித்தல் மற்றும் திறமையான அதிகாரிகளால் குறிப்பிடப்படும் கூடுதல் நிபந்தனைகளை பூர்த்தி செய்தல் ஆகியவை இதில் அடங்கும். விண்ணப்ப வழிமுறைகளை மற்றும் தகுதியான பிரிவுகள் உட்பட அமைப்பின் முழு விவரங்களையும் அதிகாரிகள் அடுத்த 2 மாதங்களுக்குள் வெளியிடுவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. பொருளாதார வல்லுநர்களும் தொழில் முனைவோரும் இந்த நடவடிக்கையை பெருமளவில் வரவேற்றுள்ளனர். இது தொழிலாளர் சந்தையை ஒழுங்குமுறையில் ஒரு தரமான மாற்றம் என்று விவரிக்கின்றனர். விளிம்பு நிலை மற்றும் ஒழுங்குபடுத்தப்படாத தொழிலாளர்களை ஒரு முறையான கட்டமைப்புக்குள் மாற்றுவது மேற்பார்வையை வலுப்படுத்தும், சட்டவிரோத நடைமுறைகளை குறைக்கும் மற்றும் மிகவும் தன்மை வாய்ந்த மற்றும் சமநிலையான சந்தை சூழலை உருவாக்கும் என்று அவர்கள் வாதிடுகின்றனர். ஃப்ரீலான்ஸ் வேலையை முறைப்படுத்துவது இடைத்தரகர்களால் சுரண்டப்படும் ஓட்டைகளை மூடுவதன் மூலம் வதிவிட வர்த்தகத்தை கட்டுப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மனித கடத்தல் மற்றும் தொழிலாளர் சுரண்டலை எதிர்த்து போராடுவதில் இந்த முடிவு சரியான திசையில் ஒரு படியை குறிக்கிறது என்று தொழிலதிபர் பஷார் அல் உஸ்தாத் கூறினார். இருப்பினும் நெகிழ்வுத்தன்மை சந்தை சீர்குலைவுக்கு வழிவகுக்காமல் இருப்பதை உறுதி செய்ய கடுமையான ஒழுங்குமுறை கட்டுப்பாடுகளை நிறுவுதல், குறிப்பாக தொழில்களை சமர்ப்பித்தல் மற்றும் தரங்களை கண்காணித்தல் ஆகியவற்றில் அமைப்பின் வெற்றி தங்கி உள்ளது என்று அவர் வலியுறுத்தினார். சந்தை தேவைகளுக்கேற்ப சந்தை தொழில்களுக்கு ஏற்ப சரியான திறமையான தொழில்முறை தொழிலாளர்களை ஒழுங்கமைக்க மாநிலத்திற்கு துல்லியமான மற்றும் தொடர்ந்து புதுப்பிக்கப்பட்ட தரவுத்தளம் தேவை என்றும், இதன் மூலம் வளங்கள் மற்றும் தேவைக்கு இடையில் சமநிலை அடைவதாகவும்
ஒட்டுமொத்த தொழிலாளர் சந்தை செயல்திறனை மேம்படுத்துவதாகவும் கூறினார். டெலிவரி நிறுவன உரிமையாளர்கள் குழுவின் தலைவரான அப்துல் அசீஸ் பந்தர் முன்மொழியப்பட்ட அமைப்பு குடியிருப்பு வர்த்தகத்தை நிவர்த்தி செய்வதிலும் தொழிலாளர்களின் உண்மையான இருப்பிடங்கள் மற்றும் செயல்பாடுகளை அடையாளம் காண்பதிலும் முக்கிய பங்கு வகிக்கக்கூடும் என்று கூறினார். இருப்பினும் பொருளாதார ஸ்திரத்தன்மையை பாதுகாக்கும் மற்றும் முறையான வணிகங்களை பாதுகாக்கும் விரிவான ஒழுங்குமுறை கட்டமைப்புகளுடன் செயல்படுத்துதல் இருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். தெளிவான செயல்பாட்டு மற்றும் தரநிலைகள் அமல்படுத்தாவிட்டால் டெலிவரி சேவைகள் போன்ற துறைகள் நியாயமற்ற போட்டியை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் பதர் எச்சரித்தார். கடைசியில் அங்கே சுற்றி இங்கே சுற்றி உங்களுடைய வயிற்றில் அடிபடும்ன்ற பயம் இருக்குது இல்லையா? பயம் இருந்தால் சரிதான். ஒழுங்குபடுத்தப்பட்ட ஃப்ரீலான்சர்ஸ் முறையை அறிமுகப்படுத்துவது பெரிய அளவிலான ஃப்ரீலான்ஸ் மற்றும் விளிம்பு நிலை தொழிலாளர்களை அதிகாரப்பூர்வ மேற்பார்வையின் கீழ் கொண்டு வருவதன் மூலம் முறைசாரா பொருளாதாரத்தின் அளவை கணிசமாக குறைக்கும் என்று பார்வையாளர்கள் குறிப்பிடுகின்றனர். இது சேவை தரத்தை மேம்படுத்தும், தொழிலாளர் விதிமுறைகளுடன் இணங்குவதை மேம்படுத்தும் மற்றும் கட்டமைக்கப்பட்ட கட்டணங்கள் மற்றும் மேற்பார்வை வழிமுறைகள் மூலம் மாநில வருவாயை அதிகரிக்கும் என்றும் முன்மொழியப்பட்ட சீர்திருத்த ஒழுக்கத்தை மேம்படுத்துதல், பங்குதாரர்களின் உரிமைகளை பாதுகாத்தல் மற்றும் குவைத்தின் வேலைவாய்ப்பு கட்டமைப்பை நவீன பிராந்திய மற்றும் சர்வதேச தரங்களுடன் சீரமைப்பதை நோக்கமாக கொண்ட தொழிலாளர் சந்தை நடவடிக்கைகளின் பரந்த தொகுப்பின் ஒரு பகுதியாகும். திறம்பட செயல்படுத்தப்பட்டால் ஃப்ரீலான்சர்கள் முயற்சி நாட்டின் தொழிலாளர் சந்தையின் கட்டமைப்பு மற்றும் மாநில மற்றும் நிலைத்தன்மையை மறுவடிவமைப்பதில் ஒரு முக்கிய வளர்ச்சியை குறிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அதாவது இதில் பிஸ்னஸ்மேன்கள் கொஞ்சம் லைட்டாக ஜர்க் அடிக்கிறாங்க, டெலிவரி கம்பெனி தலைவர்கள் கொஞ்சம் லைட்டாக திணறாங்க. ஏன்னா ஃப்ரீலான்ஸ் வீசாவில் வந்து சொந்தமாக யாராவது வண்டியை வாங்கிட்டு கடைசியில் அவங்க ஓன் டெலிவரி கம்பெனிகளை ஒவ்வொருத்தர் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கடைசியில் இவங்களுக்கு மிகப்பெரிய தலைவலியாக போகும். ஆனால் இதில் முக்கியமாக கண்காணிக்க வேண்டியதுன்னா அது டெலிவரி கம்பெனி செக்ஷன் தான். ஏன்னா இன்றைக்கும் மற்ற எல்லாத்தையும் விட டேக்ஸிகளும் ஓரளவுக்கு பரவாயில்ல, ஆனால் டேக்ஸிகள்லையும் அதிகமான அநியாயங்கள் நடக்குது. அதுக்கும் ஒரு நல்ல தீர்வுகளை கொண்டு வந்தாங்கன்னு நல்ல. ஃப்ரீலான்சர் வீசாவில் டேக்ஸி சொந்தமாக ஒருத்தர் வண்டி எடுத்து வச்சு டேக்ஸி ஓடுறதுக்கான வாய்ப்பு கிடச்சிச்சின்னு வைங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா டேக்ஸி கம்பெனிக்காரங்க உருவி எடுக்கிறானுங்கன்னு சொல்லலாம். அப்படியே மொத்தமாக நம்மளை உறிஞ்சி குடிச்சிடுறானுங்க. அதே மாதிரி தான் இந்த டெலிவரியும் ரொம்ப மோசமாக இருக்குது. இதுக்கும் சரியான ஒரு தீர்வு கிடைச்சா நல்லாயிருக்கும். இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். அரப் டைம்ஸில் இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. இது சம்பந்தமான மேலதிக தகவல்கள், இது பற்றிய தகவல்கள் கிடைக்கும்போது டெய்லி அப்டேட் பண்ணுறேன். தொடர்ந்தும் நம்மளோட இணைந்திருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம்.